வெல்கம் பேக் டு ஷாட்டர் சினிமாஸ். இன்னைக்கு எபிசோடில் ஒரு சூப்பரான மினி சீரிஸ் பற்றி பார்க்கலாம். போன எபிசோட் நம்பர் 12ல் பார்த்த ஒரு லாங் ரன்னிங் டிவி ஷோவோட அதே ஹீரோ அதே டைரக்டர் இன்னொரு சூப்பரான காம்போவை திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. 2024 இங்கிலீஷில் வந்து அ மேன் ஆன் இன்சைட். இப்போ போன மாதம் 2025 நவம்பரில் கூட இதுக்கு சீசன் 2 வந்திருக்கு. அது வரணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அட்டகாசமாக இருக்குது. பிரேக் டவுன் பண்ணிடலாம். இந்த சீரீஸோட பிளாட் டைட்டிலே இருக்குது. ரிட்டையரான வயசான ஒருத்தர் தன்னுடைய போரிங் லைஃப்பை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிக்கிட்டாரு, ஒரு ஸ்பையாக எப்படி மாறினாரு அப்படிங்கிறத செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருந்தாங்க. ஸோ வயசான ஆள் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி டச் ஃபோனை ஹேண்டில் பண்ண தெரியாதது, ஸ்பைனா என்னன்னே தெரியாது, எப்படி அந்த வேலையை கற்றுக்கிறதுன்ற இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து ஒரு கேஸை சால்வ் பண்ணுற வரைக்கும் 8 எபிசோடில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக ஒரு எபிசோடோட டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சிட்காமை விட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஓப்பனிங் சீக்வன்ஸ் என் கிரெடிட்ஸ் எல்லாம் கட் பண்ணால் ஒரு 25 to 30 மினிட்ஸ் ஆஃப் ஃபுட்டேஜ் பார்த்தாலே பெரிய விஷயம்னு சொல்லலாம். காமெடி எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. இவ்வளோ வயசான ஆளை போடும்போது கண்டிப்பாக பிட்டு சீன் இருக்காது, உங்களுக்கே தெரியும். ஸோ அதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. கெட்ட வார்த்தைகளுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஹீரோ இவர் தான் அப்படிங்கிறதுனால இனிஷியலாக இந்த கேரக்டர் புஷ் பண்ணுறதுக்கு இவரை சுற்றி தான் சீசன் 1 ஃபுல்லாகவே நிறைய போர்ஷன்ஸ் இருக்கும். மற்ற எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் கேஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்காது. ப்ரெடிக்டபிளான ட்விஸ்ட்டு தான், உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு சீரியஸ் டோனான இன்டர்நேஷ்னல் ஸ்பை மாதிரி கொண்டு போகாமல் ஒரு காமெடி கலந்த எமோஷ்னல் ட்ராமாவை தான் கொடுத்துருப்பாங்க. எமோஷன்றதுக்காக அவ்வளோ லேக்கெல்லாம் இருக்காது. நீட்டாக எல்லா ஜேர்னரும் தேவையான அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஃபீல் குட்டாக இருந்துச்சு. நம்ம ரெகுலராக பார்க்குற ஸ்டஃப் இல்லாமல் குழந்தை நட்சத்திரங்களை வச்சு எடுக்கும்போது அந்த சீரீஸ் வித்தியாசமாக வரும். ஸோ அதையே கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப வயசான ஆட்களை போட்டு எடுக்கும்போது ஒரு நார்மலான ஜேர்னரை எந்த அளவுக்கு ஸ்வீட்டாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத அந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி கொடுத்துருக்க அந்த ட்ராமா போர்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அகெயின் ஃபீல் குட்டில் சீரீஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். சீசன் 1 எண்ட்லேயே 2க்கான ஒரு சின்ன லீடப் கொடுத்துருந்தாங்க. பட் என்ன மாதிரியான கேஸாக இருக்க போது, எப்படி போகும், டைம் ஜம்ப் இருக்குமா அப்படின்னு அப்போ ஐடியா இல்லை. இப்போ சீசன் 2 அகெயின் ஒரு 8 எபிசோட் அதே மாதிரி சின்ன டியூரேஷனில் வந்து ஒரு பக்காவான சீசனாக வந்திருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் சீசன் 1 விட 2 இன்னுமே பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. 1 மாதிரி இல்லாமல் சீசன் 2ல் இருக்க கேஸ் இன்னுமே பெட்டராக இருந்துச்சு. ட்விஸ்ட்டுமே ப்ரெடிக்டபிள்னு சொல்கிறத விட தெர் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு வேணால் சொல்லலாம். அதை தாண்டி ஹீரோவுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸோடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய பேக்ரவுண்டுக்குமே இன்னும் நிறைய கேரக்டர் ஆர்க்கு புஷ் பண்ணி ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. அது கதைக்குமே நல்ல சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி இருக்கிறதே 8 எபிசோடு தான். அதுலேயும் ஒரு எபிசோடு ஒரு பர்டிகுலராக தேங்க்ஸ் கிவிங் ஹாலிடேக்காகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக அந்த ஒதுக்கீடு அப்படின்னு தெரியல. பட் அந்த எபிசோடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த சீசனில் கம்மியாக இருந்தாலும் காமெடிக்கு பஞ்சம் இல்லை. நிறைய விஷயங்கள் ஸ்பை ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதெல்லாம் செம்ம ஃபன்னாக சூப்பராக போச்சு. ஒரே நாளில் பிஞ்ச் வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு தரமான சீசன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சீசன் 1 எண்டில் 2க்கு ஒரு சின்ன லீடப் இருந்துச்சு. பட் 2 எண்டில் எந்த ஒரு லீடுமே கொடுக்கல. சட்டிலான ஒரு ப்ராப்பர் எண்டிங்கில் தான் முடிச்சிருக்காங்க. ரொம்பவே ஹாப்பி எண்டிங்காக தான் முடிச்சிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக 3 வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் எந்த ரெனியூவல் அப்டேட்டுமே இல்லை. பட் வந்தால் நல்லாயிருக்கும். நான் வரணும்னு தான் ஆசைப்பட்றேன். சீசன் 1 எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் சீசன் 2ல் ஒரே ஒரு கிஸ்ஸிங் சீன் மட்டும் வச்சுருக்காங்க. என்னையா சொல்கிற, 70 வயசுக்கு மேலே ஆன ஹீரோவுக்கு கிஸ்ஸிங் சீனானா இந்த சீசனோட ஹீரோயின் கொஞ்சம் இன்டிமஸியாக இருக்கட்டும்னு ஒரே ஒரு கிஸ்ஸிங் சீன் இவங்களுக்குள்ளே இருக்குது. 70 வயசுக்கு மேலே எதுக்கு கிஸ்ஸிங் சீன்னு போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அது அவரோட நிஜ வாழ்க்கை பொண்டாட்டியான். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் ஹீரோ ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி டிடெக்டிவோட டிஃப்ரெண்ட்டான கேசஸ் பேஸ் பண்ணி வர சீக்வல்ஸில் யூஸ்வலாக போன கேஸில் இன்வால்வ் ஆன நிறைய பேர் உள்ளே கொண்டு வர மாட்டாங்க. அப்படியே துண்டாக விட்டுறதுக்கான சான்சஸ் தான் ஜாஸ்தி. பட் இதில் சீசன் 1ல் வந்த நிறைய மெயினான கேரக்டர்ஸையுமே உள்ளே கொண்டு வந்து சூப்பராக லிங்க் பண்ணி இந்த கேஸ்க்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காட்சி அமைச்சிருந்தாங்க. டைம் போனதே தெரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக இந்த சீசன் 2ல் ஒரு சூப்பரான சர்ப்ரைசிங் கேமியோ பண்ணியிருந்தாங்க. எஸ், போன சீரீஸில் இவரோட சேர்ந்து நடித்த கிறிஸ்டியன் பெல் இந்த சீரீஸில் கண்டிப்பாக ஒரு கேமியோ பண்ணுவாங்கன்னு சீசன் 1 அப்போவே ஒரு ஸ்பெக்குலேஷன் இருந்துச்சு. சாதாரணமான ஒரு கேமியோவாக வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த சீரீஸோட ஜேர்னரை ஒரு ஐரனி செட் பண்ணுற மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்படி எங்கே வந்துச்சுங்கிறது நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரீஸை நீங்கள் ஆல்ரெடி பார்த்தாச்சுன்னா உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னங்கிறதையும் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஃபீல் குட் சீரீஸை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.